ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சந்தா சேரனோட வீட்டுக்கு வரவும் சோழன் சொல்கிறாரு, சந்தா நீங்கள் எத்தனை நாள் கூட எங்கள் வீட்டில் தங்கலாம் சரிங்களா, இது உங்கள் வீடு மாதிரி அப்படின்ட்டு சொல்லவும் சந்தாவும் டீக்கே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து அணி சொல்கிறாரு சந்தா கிட்ட போய், சந்தா நீ இங்கே இரு சரியா, நான் என் ஃப்ரெண்ட் ரூமில் போய் நான் தங்கிக்கிறேன், அடுத்து நான் கூப்பிட்ற வரைக்கும் நீ இங்கே எங்கேயுமே போகவும் கூடாது சரியா அப்படின்ட்டு சொல்லவும் சந்தா ஓகே பையா டீக்கே பையா அப்படின்ட்டு அவங்க சொல்லவும் அனீஸ் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு, கொஞ்சம் சந்தாவை பார்த்துக்கோங்க, அவள் எங்கேயாச்சும் போயிடாம, அது மட்டும் இல்லாமல் இவனை தேடி ஆட்கள் வேற வருவாங்க, அதனாலே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்ல சோழன் சொல்கிறாரு, அனீஸே அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்குவேன், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து அனீஸ் சொல்கிறாரு, சந்தாவுக்கு மொழி தெரியாது, எங்கேயாச்சும் அவள் போயிடாம அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் அவளை தனியாலாம் விட மாட்டோம் அனீஸ், நாங்கள் தான் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லவும் அனீஸ் சந்தா கிட்ட சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அப்போ கரெக்டாக நடேசன் வராரு. நடேசன் வந்ததும் சந்தா வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு அவள் கையில் பேக்கும் இருக்குது, அதை பார்த்துட்டு கேட்குறாரு, ஏய் என்னடா இந்த பொண்ணு இங்கே இருக்கு, என்னவா இந்த பொண்ணுக்கு பெட்டி படுக்கையை தூக்கிட்டு வந்திருக்கு, என்ன வீட்டை விட்டு வந்துருச்சா அப்படின்ட்டு கேட்க சோழன் சொல்கிறாரு, நீங்கள் ஃபஸ்ட்டு சும்மா இருக்கீங்களா, அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாமல் ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு எப்போ பார்த்தாலும் இதே தான் பேசுவீங்களா அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் சொல்கிறாரு, டேய் நான் சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்குது, அதுவும் வயசு பொண்ணு பெட்டி படுக்கையோட நம்ம வீட்டில் இருக்குன்னா ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்ட்டு சொல்ல சோழன் சொல்கிறாரு, உங்கள் நினப்பில் தீய வைக்கணும், சும்மா இருங்க, அதோட வீட்டில் ஏதோ பிரச்சனையா, அதனால தான் இங்கே 2 நாள் தங்குறதுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் சொல்கிறாரு, ஓஹோ அப்படியா, சரிதான் அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு பாஷை வேற தெரியாது, இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல போக அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் தெரிய வர பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துடாம அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் நான் என்ன சொல்ல போகிறேன், எனக்கு என்ன, அவள் பேசுகிற பாஷையே எனக்கு தெரியுமே, எதையாச்சும் சொல்லணும்னா நான் அவள் பாஷையிலே சொல்லிக்குவேன் அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க எதையுமே நீங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்கள் சும்மா இருந்தாலே போதும் அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் சொல்கிறாரு, நான் எதையுமே சொல்ல மாட்டேன்டா, சும்மா இருங்கடா, என்னையே ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்ல சோழன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அந்த பொண்ணு வீட்டில் ஏதோ பிரச்சனையா, அதனாலே அவங்க அண்ணன் தான் விட்டுட்டு போயிருக்கான், நீங்கள் போய் ஊரில் சொல்லி வைக்காதீங்க சரியா அப்படின்ட்டு சொல்ல நடேசன் நான் எதையுமே சொல்ல மாட்டேன்டா, சும்மா இருங்கடா அப்படின்ட்டு சொல்கிறப்போ சேரனும் பல்லவனும் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ சேரன் சந்தா கிட்ட போய், அம்மா ஓகே தானே நீங்கள் அப்படின்ட்டு கேட்கவும் சந்தாவும் ஓகேங்கிற மாதிரி ஆக்சன்ட் பண்ணுறாங்க. பல்லவன் கேட்குறாரு, அண்ணா எதுக்குண்ணே இவங்க இங்கே இருக்காங்க அப்படின்ட்டு சேரன் கிட்ட கேட்க சேரன் சொல்கிறாரு, இல்லைடா பல்லவா, ஏதோ அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனையாண்டா, அதனால தான் அனீஸ் இங்கே ஒரு 2 நாள் மட்டும் இவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு சொல்லவும் பல்லவனும் சரி இருக்கட்டும், எனக்கு கூட பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, ஏய் பல்லவா உன்னுடைய குறும்புத்தனத்தை அவகிட்ட காட்டாத சரியா அப்படின்ட்டு சொல்ல பல்லவனும் அப்படியே சிரிக்கிறாங்க. அடுத்து நிலா நடேசன் கிட்ட போய், இங்கே பாருங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும்ல, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கம்லாம், மறுபடியும் என்கிட்டயே கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, உங்ககிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட போய் கேட்குறதா, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஜாதகத்தை எப்படி வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னீங்க அதே மாதிரி சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்ட்டு கேட்க நடேசன் சொல்கிறாரு, உண்மையாகவே எனக்கு தெரியாது, நானே ஒரு வாட்டி கூட போனதில்லை, நீங்கள் எல்லாரும் கேட்டால் என்ன தெரியாததை தெரியாதுன்னு தானே சொல்ல முடியும், தெரியும்னு சொல்ல முடியும், போங்க அங்கிட்டு அப்படின்ட்டு சொல்லி சத்தம் போட்டு விட்டுறாரு. சேரன் சந்தா கிட்ட போய், இது உன் வீடு மாதிரி சந்தா சரியா, சகஜமாக இரு, எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க சரியா அப்படின்ட்டு சொல்லவும் அவங்களும் சரி அப்படின்னுட்டு தலையாட்டுறாங்க. அடுத்த சேரன் கேட்குறாரு, ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னுட்டு நிலா சொல்கிறாங்க, அண்ணே இவங்க இப்போ தான் வந்தாங்கண்ணே,
நாங்கள் யாருமே சாப்பிடலை அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் சொல்கிறாரு, சரி அப்போனா வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சொல்ல சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா, சந்தா எல்லாரும் வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கவும் நடேசனை பார்க்குறாங்க சந்தா. நடேசன் வந்து உள்ளே வராமல் அப்படியே வெளியில் நிற்காரு. அப்போ நிலா சொல்கிறாங்க, உங்களை வேற கூப்பிடணுமா, வாங்கலை, எத்தனை வாட்டி தான் உங்களை சாப்பிட கூப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்ல நடேசன் சொல்கிறாரு, அதான் ஒன்றும் கூப்பிட வேண்டாம், அதான் நானே வந்துட்டேனே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. அடுத்து எல்லாரும் வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, பேசுகிறாங்க, ஜாலியாக வந்து பேசிகிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவும் சோழன் சேரன் கிட்ட கேட்குறாரு, நீ வீட்டை விட்டு கரெக்டாக வந்து இவங்க வீட்டுக்கு போனேன்னு, அப்படி இவங்களும் இல்லைன்னா நீ எங்கே போயிருப்ப அப்படின்ட்டு கேட்க சேரன் சொல்கிறாரு, டேய் உண்மையாவேடா, எனக்கு அப்போ வந்து ஏதோ ஒரு வேகத்தில் கிளம்பிட்டேன்டா, அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான்டா எங்கே போகிறதுனே தெரியல, கடைசி இவங்க வீட்டுக்கு தான்டா போனேன் அப்படின்ட்டு சொல்லவும் சந்தாவுக்கு ஒன்றுமே புரியலை. புரியாமல் அப்படியே திருன்னு அவங்க முழிச்சிட்டு இருக்காவும் சேரன் வந்து சொல்கிறாரு, டேய் நாம் அவங்கள பற்றி தான் ஏதோ பேசுகிறோம் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்குடா பாரு அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் வந்து சொல்கிறாரு, உங்களை பற்றிலாம் ஒன்றும் பேசலை, அண்ணன் உங்கள் வீட்டுக்கு வந்தார்ல, அதான் அதை பற்றி கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு சொல்ல சந்தம், ஓ டீகே அப்படின்னுட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அடுத்து பல்லவன் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு தமிழ் கற்றுத்தரேன் சரியா, ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவும் சந்தாவும் தலையை ஆட்டுறாங்க. நிலா சொல்கிறாங்க, டேய் பல்லவா மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் கற்றுத்தர அப்படின்னுட்டு எடக்கு மடக்கா ஏதாச்சும் சொல்லி கொடுத்த அவ்வளோதான்டா அப்படின்ட்டு சொல்ல பல்லவன் வந்து அதெல்லாம் ஒன்றும் சொல்லி தர மாட்டேன் அண்ணி அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் வந்து கேட்குறாரு, என்னவா அந்த பொண்ணுக்கு வீட்டில் பிரச்சனை, எதுக்குடா இங்கே வந்து விட்டுட்டு போயிருக்கான் அவங்க அண்ணன் அப்படின்ட்டு கேட்கவும் சேரன் சொல்கிறாரு, இல்லைப்பா அந்த பிள்ளைக்கு ஏதோ பிடிக்காத கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம், அதனால பயந்துட்டே இருந்துச்சு, அழுதுகிட்டே இருந்துச்சு, நான் தான் சொன்னேன் 2 நாள் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விடு அப்படின்னுட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு இதை கட்டிக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறேன், அவன் வந்து வர்றானா ஊரில் இருந்து இதை அழைச்சிட்டு போகிறதுக்கு, அதுக்கும் பயந்துட்டு இருந்துச்சு, அதான் அதெல்லாம் எதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து வீட்டுக்கு அனுப்பலாமே அப்படின்னுட்டு நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் சொல்கிறாரு, டேய் சேரா இதனாலே உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடாமடா அப்படின்ட்டு சொல்ல சேரன் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் வராதுப்பா அப்படின்ட்டு சொல்லவும் அப்போ பல்லவன் வந்து சொல்கிறாரு, ஆமாண்ணே நாங்கள் இந்த போயிட்டு இருந்தோம்ல வழியில் அப்போ பெரியப்பாவை பார்த்தோமா அப்படின்னு சொல்ல சேரன் வந்து, டேய் பல்லவா இப்போ எதுக்கு அவங்கள பற்றி இங்கே பேசுகிற அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து, அண்ணே ஏதோ அவன் சொல்ல வாரான், நீ எதுக்குன்னு தடுக்கிற, நீ சொல்லுடா பல்லவா அப்படின்ட்டு சொல்லவும் பெரியப்பா எய்த்தாப்பில் வந்தாங்களா, அண்ணனை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாங்க, அண்ணன் என்ன பண்ணிச்சுன்னா அவங்கக்கிட்ட போய் பேசினிச்சான், ஆனால் அவர் சரியாகவே பேசவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து குலதெய்வம் கோயிலை பற்றியும் கேட்டுச்சான், அதுக்கு உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் என்றைக்குமே ஒன்று சேராது, அந்த வீட்டிலையே நீ ஒருத்தந்தான் நல்லவன், அதனால தான் உன்னை பார்த்து விசாரிக்க வந்தோம், இந்த சாக்கில் எங்கள் குடும்பத்தோட ஒன்று சேர்ந்துடலாம் உறவு கொண்டாடலாம் அப்படின்னுட்டு நினைக்காத அப்படி இப்படின்னு பேசி விட்டுட்டாருண்ணே அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து சொல்கிறாரு, டேய் அப்படியாடா பேசினார் அவர், பாரேன் அண்ணே உனக்கு விஷயம் தெரியுமா, நீ இல்லாதப்போ எப்படிலாம் வந்து பேசினாங்க தெரியுமாண்ணே, நானும் அவங்கெல்லாம் திருந்திட்டாங்கன்னு நம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல நடேசன் சொல்கிறாரு, எனக்கு தான் தெரியுமேடா அவங்கள பற்றி, எப்படிப்பட்ட ஆட்க அவங்கெல்லாம், மனுஷங்களாடா அவங்க, நீ என்னடானா அவங்கக்கிட்ட போய் குலதெய்வம் பற்றி வேற கேட்டிருக்க, உன்னை யார் முதல்ல வந்து அவங்ககிட்ட போய் பேச சொன்னா, அவனுக்கு மரியாதையே தெரியாது அவனுக்கெல்லாம், அவங்ககிட்ட போய் நீ பேசிட்டு அப்படின்னு சொல்ல சேரன் சொல்கிறாரு, இல்லைப்பா அவங்க தான் நம்ம வீடு தேடிலாம் வந்தாங்கல்ல, அதனாடி தான்ப்பா நான் போய் பேசினேன் அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து நிலா கேட்குறாங்க, அண்ணே நீங்கள் குலதெய்வம் பற்றி கேட்டும் அவங்க சொல்லலையானே அப்படின்னுட்டு. அப்போ சேரன் சொல்கிறாரு, ஆமாப்பா நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், என்னோட ஜாதகத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் நல்லது அப்படின்ட்டு சொன்னாங்க, அதனாலே உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க பெரியப்பா அப்படின்னுட்டு சொன்னதுக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது, தெய்வத்தெல்லாம் பங்கு போட முடியாது அப்படி இப்படின்னுட்டு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறப்போ நிலா வந்து, இப்படியுமா நான் பேசுவாங்க, அவங்க வீட்டில் வந்து அவ்வளோ நல்லபடியாக பேசினாங்க, நானும் ஒரு நிமிஷம் நினச்சிட்டேன், சார் இவங்கெல்லாம் அவ்வளோ மாறிட்டாங்க
நாம தான் இவங்கள தப்பாக நினச்சிட்டோம் போல அப்படின்னுட்டு நான் மனசுலேயே நினச்சிட்டு இருந்தேனே. இப்போ பார்த்தா அவங்க மாறவே இல்லைண்ணே அப்படின்னுட்டு அவங்க பேசுகிறப்போ அடுத்து எல்லாரும் பேசிட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சிடுறாங்க. அடுத்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கவும் நடேசன் வந்து பொறுக்காமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. அப்போ சோழன் வராரு. என்னவா அங்கிட்டும் இங்கிட்டும் திரிஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்க நடேசன் வந்து சொல்கிறாரு, டேய் உனக்கு ஞாபகம் இருக்காடா, இந்த சேரனுக்கு ஜாதகம் பார்க்குறப்போ வடக்கில் இருந்து தான் பொண்ணு வரும் அப்படின்ட்டு ஜோசியர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஒருவேளை அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்ட்டு சொல்ல அடுத்து சோழன் சொல்கிறாரு, ஆமாம் இல்லை நீங்கள் சொல்கிறதும் ஒத்துமையாக இருக்க அப்படின்ட்டு அவர் சொல்ல இதை சேரன் கேட்டுட்டு, ஏய் அப்பா என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, சும்மா இருங்கப்பா, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்லாதீங்கப்பா, நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு வேற நம்ம பாச தெரியாது, இல்லை தெரிஞ்சா அந்த பொண்ணு மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்ட்டு சொல்ல நடேசன் சொல்கிறாரு, டேய் ஜோசியக்காரன் சொன்னதை தானடா சொன்னேன், அவர் என்ன சொன்னார், உனக்கு வடக்கில் இருந்து தான் பொண்ணு வரும் அப்படின்ட்டு சொன்னார், கரெக்டாக இந்த பொண்ணு என்னடானா பேக்கை தூக்கிட்டு இங்கே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, ஒருவேளை அந்த பொண்ணு இந்த பொண்ணாக இருக்குமோன்னு தான்டா கேட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கப்பா, அந்த பிள்ளைய நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்ல சோழன் சொல்கிறாரு, நீ எந்த பொண்ணை தான் அப்படி நினச்சிட்டு இருக்க, ஊரில் உள்ள எல்லா பொண்ணையும் அக்காவும் தங்கச்சியுமா நினச்சா உனக்கெல்லாம் எப்படி நான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னுட்டு கேட்க அடுத்து சேரன் சொல்கிறாரு, டேய் சோழா நீயுமாடா இவர் கூட சேர்ந்து பேசுகிற, இந்த மாதிரிலாம் பேசாதடா, அந்த பொண்ணுக்கு புரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசுகிறப்போ நடேசன் சொல்கிறாரு, டேய் நான் என்ன புதுசாக ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டேன்னா, இந்த ஊர் உலகத்தில் எந்த பொண்ணுக்கிட்டையாச்சும் நீ பேசியிருப்பியா, இப்போ பாரு இந்த பிள்ளைய வந்து நம்ம வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்ட்டு நீயா கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு சொல்லவும் சேரன், அப்பா ஏன்பா இந்த மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறது எனக்கே கஷ்டமாக இருக்குப்பா, பேசாதீங்கப்பா இந்த மாதிரி அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் வந்து நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க, அதான் அண்ணா அவ்வளவு சொல்லுதில்ல, சும்மா இருங்க, மற்றதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் வந்து போங்கடா நீங்களும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வெளியில் போய் உட்காந்துக்கிறாரு. அடுத்து நிலா வந்து கேட்குறாங்க சோழன்கிட்ட, ஆமாம்ல அப்பா சொல்கிறது கூட ஒரு வகையில் சரியாக இருக்குல்ல, அண்ணனுக்கு ஏற்ற பொண்ணு இந்த சந்தாவா கூட இருக்கலாம்ல அப்படின்னுட்டு சொல்லவும் பல்லவன் வந்து சொல்கிறாரு, நான் வேணா சந்தா கிட்ட என்னோட தமிழில் கேட்டு பார்க்கவா அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, டேய் பல்லவா சும்மாவே இருக்க மாட்டியாடா, அதெல்லாம் எதுவும் கேட்டு வைக்காத சரியா, அந்த பிள்ளை வேற ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 நாள் இருக்கிறதுக்கு வந்திருக்கு, அதில் நீ ஏதாச்சும் ஒன்று கேட்டு மறுபடியும் பெட்டியை தூக்கிட்டு போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லவும் சந்தா சேரனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படியே எந்திரிச்சு வந்து போகிறாங்க. அப்போ எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. சோழன் சொல்கிறாரு, இங்கே பார்த்தீங்களா நாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம், அவங்க என்னடான்னா அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் வந்து அங்கேருந்து சொல்கிறாரு சந்தா கிட்ட, வேணாம்ப்பா நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், நீ எதுக்குப்பா வார அப்படின்னுட்டு சொல்ல சந்தா சொல்கிறாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவங்களும் கூட மாட நின்று ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் வந்து சொல்கிறாரு, பாருங்க நம்ம யாருக்காச்சும் அண்ணனுக்கு போய் உதவி செய்யணும் அப்படின்ட்டு தோணிச்சா, இந்த பொண்ணு பார்த்தீங்களா சந்தா வந்த உடனே அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் அண்ணனை தேடி போனேன்னா அவங்க வீட்லேயும் அப்படித்தான், அண்ணனுக்கு சப்பாத்தியை உருட்டி உருட்டி கொடுத்துட்டு இருந்துச்சு, அதை பார்த்த உடனே எனக்கே அப்போ தோணுச்சு இந்த பிள்ளையே அண்ணனை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எனக்கும் தோணுச்சு, இப்போ பார்த்தா அப்பாவும் அதே தான் நினச்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதும் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல, அண்ணங்கிட்ட கேட்டால் அண்ணன் என்னடான்னா யாரையுமே அந்த மாதிரி நினைக்கவே இல்லை அப்படின்னுட்டு சொல்லுதே அப்படின்னுட்டு சொல்ல சோழன் சொல்கிறாரு, நீங்கள் வேற அண்ணனா, அண்ணங்கிட்ட கேட்டாலே அதைத்தான் சொல்லும், யாரை பார்த்தாலும் தங்கச்சின்னு சொல்லும், இல்லைன்னா அக்கான்னு சொல்லும், நாமளாக தான் ஏதாச்சும் பொண்ணை வந்து கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதே பொண்ணு இந்த பொண்ணாக இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அண்ணனோட மனசை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணாக தான் இந்த பொண்ணு இருக்காங்க அப்படின்னுட்டு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, இப்போதைக்கு அவசரப்பட்டு நாமளாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம், போக போக இவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்து கேட்டு பார்க்கலாம்ல அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து வந்து நிலா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இவங்க அண்ணன் அனீஸ்கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா அவங்க முறைப்படி எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியலை,
அதுவும் தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களான்னும் தெரியல, தமிழ்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களான்னும் தெரியல. அனிஷ்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னுட்டு சொல்லவும் சோழன் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் வந்து அனிஷ்கிட்ட இதை பற்றி கேட்டே தீருவேன் அப்படின்னுட்டு சொல்லி அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கவும் சேரனும் சந்தாவும் அங்கே நின்று பேசிட்டு அப்படியே கிச்சன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் கிச்சன்ல இருந்து அப்படியே ஹாலுக்கு வரவும் அப்போ எல்லாரும் உட்காந்து சேரனை பார்த்துட்டு இருக்க சேரன் வந்து, டேய் ஏண்டா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்ட்டு கேட்க சோழன் வந்து, அண்ணே என்னண்ணே அந்த பொண்ணு என்னடானா உனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே வந்து நின்று உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்ல சேரன் வந்து, டேய் நீங்களா ஏதாச்சும் ஒன்று பேச ஆரம்பிச்சிடாதீங்கடா, இப்போ தான் இவ்வளோ நேரம் அப்பா பேசினாங்க, இப்போ என்னடானா நீங்களும் இதே மாதிரி பேசுகிறீங்க, டேய் தயவு செஞ்சு சும்மா இருங்கடா, அந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்ட்டு சொல்ல சோழன், நடத்து நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோமே, உனக்கு ஏதாச்சுன்னா அந்த பொண்ணு என்னடானா எந்திரிச்சு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வருது, உன் கூட நல்லா பேசுது பழகுது, நடத்து அப்படின்ட்டு சொல்லி கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ சேரன் வந்து, ஐயோ ஆரம்பிச்சிட்டிங்களாடா நீங்கள், ஐயோ கடவுளை என்னத்தை செய்ய போகிறேனோ அப்படின்ட்டு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவர் கிச்சனுக்குள்ளேயே போகவும் நிலா சோழன் கிட்ட கேட்குறாங்க, உங்கள் பெரியப்பா தான் குலதெய்வம் எது அப்படின்ட்டு சொல்லலைன்னா ஒருவேளை கார்த்திகாவுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம்ல, கார்த்திகா கிட்ட தெரிஞ்சு கேட்டால் அவங்க சொல்லுவாங்கல்ல அப்படின்ட்டு சொல்லவும் சோழனும் ஆமாம் யோசிக்காரு அவர். அடுத்து அவர் சொல்கிறாரு, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கூட சரிதான், கார்த்திகா கிட்ட சொன்னால் அவங்க கேட்டு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து நிலா சொல்கிறாங்க, நாம் வேணால் நாளைக்கு கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், அவங்களுடைய ஹெல்ப் இருந்தால் நாம் வந்து குலதெய்வம் எது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்ல சோழனும் சொல்கிறாரு, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கூட சரிதான், நம்ம காலையில் கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்லலாம் சரிங்களா அப்படின்ட்டு சொல்லவும் இந்த எபிசோடு வந்து அப்படியே முடியுது.